ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, புதிய வருடத்தை தொடங்கி நாம் இதுவரைக்கும் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் 7 நாளை கடந்து இந்த 8வது நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு 2 காரியம் முக்கியமானது. நிறைய விஷயம் இருந்தாலும், ஒன்று ஜெபம், 2வது இந்த பரிசுத்த வேதம். இது ரெண்டும் 2 கண்களைப் போல. இந்த 2 காரியத்தில் ஒரு சபை, ஒரு ஊழியர், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் பயணித்தால் வாழ்க்கை தடுமாறாமல் தெளிவோடு வாழ்வதற்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ இந்த சாயந்தர வேளையில் உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, வழக்கமாக வியாழக்கிழமை தோறும் வேத பாடம் ஆலயத்தில் நடத்துவது விரிவான செய்தி. ஆனால் இந்த காணொளி மூலம் சொல்லப்படுகிற ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக சில வார்த்தை, நான் இந்த வசனத்தை அப்படியே படித்து நீங்கள் அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் உங்கள் இதயத்தில் தங்க வேண்டும் என்கிற ஆசைதான் எனக்கு. என்ன ஆழமாய் சிந்திக்க, கருத்துக்களை சொல்ல, இன்னும் நிறைய வசனங்களை சொல்ல ஆசை இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு அல்லது காண்கிறவர்களுக்கு தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது சிந்தனை. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். இவர்களை பார்த்து அவர்கள் மேலே, இவர்களை பார்த்து இவர்கள் சரியில்லைன்னு அப்படி சொல்வதற்கு இல்லை. அழைப்பு வித்தியாசம், ஞானத்தில் வித்தியாசம், ஆவியானவர் நடத்துகிற விதங்களில் வித்தியாசம். எனவே நானாகவே இருக்க விரும்புகிறேன். எனக்கு கர்த்தர் சொல்வதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் டிசம்பர் மாதத்தில் முதல் வாரங்களில் ஆண்டுடைய வருகையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். வேதத்தில் உள்ள வார்த்தை அப்படியே. அப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் முதல் அதிகாரம் முழுவதும் வசனமாய் படித்தோம், பார்த்தோம், கேட்டோம். இன்றைக்கும் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற தேவ மனுஷன், ஆண்டவர் அவருக்கு அதிக அளவில் வெளிப்படுத்தின வார்த்தைகளை தெளிவாக 13 நிருபங்களை எழுதி 14 கூட சொல்றாங்க. அவ்வளவு அவருடைய நிருபங்களில் அவ்வளவு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சபையை பார்த்து, ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறார். நான் சொல்றது என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் அப்போ அவருடைய உள்ளத்துல நிறைய மறைந்து கிடக்கிறது, நிறைந்திருக்கிறது. ஏராளமான தெய்வீக வெளிப்பாடுகள், தேவனுடைய வார்த்தைகள் அவர் உள்ளத்துல நிறைந்திருக்கு. இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். ஒருவர் பேசும்போதே தெரிந்து கொள்ளலாம் அவருடைய இதயத்தின் ஆதங்கம், அவருடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியம், என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஒரு வாயை திறந்து சொல்ற ஒரு வார்த்தையை வைத்தே புரிந்து கொள்ளலாம். அதே போல இங்கே பவுல் தெசலோனிக்கே சபைக்கு அவர் குறிப்பிட ஆசைப்படுவது ஒன்று. தொடங்கும் போது என்ன சொல்றாரு? அன்றியும் சகோதரரே, சகோதரிகளே. அப்ப இந்த சகோதரர் சகோதரிகள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தவர்கள், பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை நோக்கி ஆசையாய் தொடர்கிறவர்கள், தேவையில்லாத வம்பு வாதங்களுக்கு விலகி ஒரு நேர்மையாய் நீதியாய் கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்கு மகிமையை கொடுக்கணும். இது வரைக்கும் எப்படியோ வாழ்ந்தாச்சு,
இனியாவது ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள், அவர்களை பார்த்து உரிமையோடு சொல்லுகிறார். அந்த உரிமையை சொல்லுகிற விஷயம் என்ன? நம்முடைய கர்த்தர். இதாங்க முக்கியம். நம்முடைய, அவர்கள், அந்த நபர், இவர்கள் தெய்வம், அவர்கள் காரியம் சொல்லுவது இன்னொருவரை பார்த்து சொல்லுகிற விஷயம். நம்முடையன்னு சொல்லும் போது அரவணைத்து சொல்லுகிற வார்த்தை, தன்னையும் மற்றவர்களையும் இணைத்து சொல்லுகிற வார்த்தை. அதுல ஒரு பரஸ்பரம் அடங்கி இருக்கிறது, அதில் ஒரு அன்பு அடங்கி இருக்கிறது, அதற்குள்ளே சில பொறுப்புகள் அடங்கி இருக்கிறது, அதற்குள்ளே சில அமைதி காணப்படுகிறது. இந்த நம்முடையன்னு சொல்லும் போது ஒரு பந்தம், ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு ஆதரவு, ஒரு ஐக்கியம் அதற்குள்ளே காணப்படுகிறது. அப்ப சொல்லிட்டு முதல் ஒரு காரியம் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. இப்ப நாம எதிர்பார்த்து கொண்டிருப்பது இந்த வருகைதான். 2 விதமான வருகை இருக்கிறது. அதுல ஒன்று ரகசிய வருகை என்றும் இன்னொன்று பகிரங்கமான வருகை என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகையும் இன்னும் நடக்கல. அது வந்த பிறகுதான் பகிரங்க வருகை, வெளிப்படையாய் இருக்கக்கூடிய வருகை. வருகை என்ற தலைப்பில் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு வெறும் வருகையை குறித்து சொல்லும் போது இந்த பிரிவுகளை உங்களுக்கு நான் விளக்கி காட்டுவேன் பிரியமானவர்களே. அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, இது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். இது சபைக்கு உயிர் நாடி அல்லது சபை எதிர்பார்க்க வேண்டிய காரியம். இந்த வருகை என்ற ஒன்று இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் அவரை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா யூதர்கள் வருகை, மேசியாவின் வருகையை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு, ரட்சிக்கப்படாத இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, திருச்சபைக்கு அவருடைய வருகையை அறிவிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை. இந்த வருகையை பற்றி நாம பார்க்கும்போது இதே முதல் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் பாருங்கள். 8ஆம் வசனம், தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. அப்ப ஆண்டவர் வரப்போகிறார். எதற்காகன்னு சொல்லி அந்த 7ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. 8ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். மேலே குறிப்பிடப்பட்ட வசனம் இந்த 8ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரப்போகிறார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போஸ்தல நடபடிகள் முதல் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் கூட நீங்கள் படிக்கும்போது அங்கேயும் இதற்கெல்லாம் முன்பு நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். 1:11 பாருங்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து 40 நாள் இந்த பூமியில் இருந்து 40வது நாள் அவர் மேலே ஏறி போனார். அவர் போனதை பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்துதான் அங்கே தூதர்கள் சொல்லுகிறார்கள், உங்க கண்களுக்கு முன்னால எப்படி போனார் அப்படியே அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல அவருடைய வருகையை பற்றிய காரியங்கள். 2வது அதே வசனத்துல நாம் அவரிடத்தில்
சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், அப்போ ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வருகையில் நாம சேர்க்கப்பட போகிறோம். அப்ப சேர்க்கப்பட போகிறோம்னா சிதறி இருக்கிறார்கள், பல இடங்களில் சிதறி இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு விதத்தில் நாம படிக்கிறபடி எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆண்டவர் சமூகத்துல எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்படி ஆண்டுடைய வருகையில் செல்வதற்குரிய ஆயத்தங்கள். ஆண்டவர் வரப்போகிறார், அவர் எப்படி போனாரோ அப்படியே வரப்போகிறார், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அவர் வரும்போது எல்லாரும் அவரிடத்தில் சேர முடியாது, எல்லாரும் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, அவரோடு இருக்க முடியாது. சகோதரர்கள், சகோதரிகள், தேவ பிள்ளைகள், அவருக்காய் வாழ்கிறவர்கள், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், உலகத்தை வெறுக்கிறவர்கள், பரிசுத்தத்தை நாடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அவரிடத்தில் சென்று அவரோடு இருக்க முடியும். இப்படி அங்க எப்ப போக முடியும், யார் போக முடியும், அதனுடைய நிலையெல்லாம் என்ன என்று வசனங்கள் வரும்போது நாம் படிப்போம். எனவே நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாய் அடுத்த வாரம் அடுத்த வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வருகருக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு திருச்சபையை பக்குவப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், ஜனங்கள் இதயம் மாறட்டும், ஆண்டவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.